بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون، ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: آية المنافق ثلاث: إذا حدث كذب، وإذا وعد أخلف، وإذا اؤتمن خان. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்து, இந்த உலகத்தில் சாதித்து விட்டு, இந்த உலகத்தையே ஒரு உயர்ந்த இடத்துக்கு மாற்றிவிட்டு சென்ற ஒரு மாமனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனா முனவ்வராவிலே பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் சஹாபாக்கள், மூமீன்கள், முஸ்லிம்கள், இதே போன்று யகூதிகள், நசாராக்கள், அனைத்து மனிதர்களிலும் ஆக மோசமான ஒரு மனித சமூகம்தான் முனாஃபிக்குகள். சென்ற 2 வாரமாக நாங்கள் இந்த முனாஃபிக்குகள் சம்பந்தமாகத்தான் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் இந்த முனாஃபிக்குடைய பழக்கங்கள் எங்களிடம் வந்துவிடக்கூடாது. இந்த முனாஃபிக்குடைய பழக்கம் எங்களிடம் வந்துவிடக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ மதத்தினர்கள் வாழ்கிறார்கள். சகோதரர்களே, அனைத்து மதத்தினர்களையும் விட மோசமானவர்கள் தான் முனாஃபிக்குகள்.
குர்ஆனிலே 2 வகையான சூறாக்கள் இருக்கிறது. ஒன்று மக்கி சூரா, அடுத்தது மதனி சூரா. மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு சொல்வது மதனி சூரா. குர்ஆனிலே 30 மதனி சூறாக்கள் இருக்கிறது. இந்த 30 மதனி சூறாக்களில் அல்லாஹ் 17 சூறாக்களில் இந்த முனாஃபிக்குகளை பற்றி எச்சரிக்கின்றார். சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. 17 சூறாக்களில் அல்லாஹ் முனாஃபிக் நிஃபாக். சகோதரர்களே, கிட்டத்தட்ட 340 ஆயத்துகளில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி மாத்திரம் சொல்லியிருக்கிறார். 340 ஆயத்தென்றால் முனாஃபிக்குடைய முழு விடயத்தையும் அல்லாஹ் தெளிவாக, எந்த காலத்திலும் சகோதரர்களே யாருடைய உள்ளத்திலும் நிஃபாக் வந்து விடக்கூடாது. அந்த நடிக்கக்கூடிய பழக்கம் வந்து விடக்கூடாது. அந்த பச்சோந்தி பழக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக 340 ஆயத்துகளில் அல்லாஹ் முனாஃபிக் என்றால் யார்? சகோதரர்களே, இந்த 340 ஆயத்துகளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கி அல்லாஹ் அந்த காலத்தில் இருந்த மக்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினார். முனாஃபிக் ஆயிடாதீங்க, நிஃபாக்குக்கு போயிடாதீங்க. எப்படி ஆண்கள் முனாஃபிக்குகள் இருந்தார்களோ இருப்பார்களோ, இதே போன்று சகோதரர்களே பெண்கள் முனாஃபிகாத்துகளும் இருந்தார்கள். பெண்களுடைய முனாஃபிக்குகளும் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், முனாஃபிகான ஆண்கள் முனாஃபிகான பெண்கள், அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த முனாஃபிகான ஆண்கள் பெண்கள் என்று சொல்கிறோமே, சூரா பக்கராவுடைய முதல் வசனங்களில் அல்லாஹ் 13 ஆயத்துகளில் தனிய முனாஃபிக்குகளை பற்றி சொல்றார். 13 ஆயத்துகளில் அல்லாஹ் முனாஃபிக் என்பவர் யார், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. சகோதரர்களே, 7 நரகம் இருக்கிறது. இதில் ஆக கடைசி நரகம்தான் முனாஃபிக்குடைய நரகம். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ் சொல்றான், நரகத்திலேயும் ஆக கடைசி நரகம் யார நரகம்? முனாஃபிக்குடைய நரகம். அதுக்கு ஏன் நரகம் ஒன்று இல்லை. அவ ஆக மேல் நரகம் யார்? ஆக மேல் நரகம் முஸ்லிம்களில் பாவம் செய்தவர்களின் நரகம். அந்த நரகம் திறக்கப்பட்டு மக்கள் எடுக்கப்படுவாங்க. ஆனா கடைசி நரகம் ஒரு நாளும் திறக்கப்பட மாட்டார். ஆக கடைசி நரகம்தான் சகோதரர்களே முனாஃபிக்குகளுடைய நரகம். அப்ப முனாஃபிக் தொழுவாரா? முனாஃபிக் தொழுவார், முன்சஃப்ல தொழுவார். முனாஃபிக் தொழுகையாளியாக இருப்பார். முனாஃபிக் முனாஃபிக் எல்லா இடத்திலையும் இருப்பார். ஹஜ் செய்வார். முனாஃபிக் இது முஷ்ரிக்கை போல அல்ல. முனாஃபிக் எல்லாமே செய்வார், ஆனால் அவருடைய உள்ளம்தான் நிஃபாக். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்கலு ஸலாத் அலல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கு மிக பாரமான தொழுகை 2 தொழுகை தான். இஷாவுடைய தொழுகையும் சுபகுடைய தொழுகை.
இஷாவுடைய தொழுகையும் சுபகுடைய தொழுகையும் யாருக்கெல்லாம் பாரமாக இருக்குதோ அவங்க கொஞ்சம் பயந்து கொள்ளணும். என்ற உள்ளத்துல நிஃபாக் வளருதோ, மத்தவனை பார்த்து முனாஃபிக் என்று சொல்றதல்ல இந்த இடத்துல தேவை. தன்னை பார்ப்போம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவண்டு தவண்டு உங்களுக்கு வந்து பள்ளியில தொழலுமெண்டா இஷாவையும் சுபகையும் தொழும். ஏனென்றால் ஆக கஷ்டமான முனாஃபிக்குக்கான தொழுகை 2 தொழுகைதான், இஷா சுபா. தொழாதவங்க என்ன சொல்றது? தொழாதவங்களுக்கு என்ன பேர் சொல்றது? சகோதரர்களே, எங்கட காலத்துலதான் நாங்க மடத்தனமாக அடக்கம் செஞ்சிட்டு இருக்கிறோம். உங்கள் எல்லாம் தொழாதவங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றது அப்ப பேர்? நீங்களே நினைச்சு கொள்ளுங்க, என்ன பேர் சொல்லலாம்? ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக பாரமான தொழுகை முனாஃபிக்குகளுக்கு இஷாவுடைய தொழுகையும் சுபகுடைய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எதிர்த்து பேசுறது முனாஃபிக்குகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா யாரும் வாய் திறக்க மாட்டார். நபி அவங்க பேசினா எல்லாரும் தலையை கீழே போட்டுருவாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள கண்ணியத்தால தலையை தூக்கியாவது பார்க்கிறது இல்லை. நாங்க ஒழுங்காக நபியுடைய முகத்தை பார்க்க மாட்டோம், அவ்வளவு கண்ணியப்படுத்தினோம். அப்போ ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறாங்க, புகாரியுடைய ஹதீஸ். நபி அவங்க சொத்துக்களை பிரித்து கொண்டிருக்கிறார். அந்த சபையில ஒருவன் எழும்பினான். அவனுடைய பேர் தான் துல் ஹுவைசிரா. துல் ஹுவைசிரா. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, எழும்பி சொன்னான், யா முஹம்மத் இஅதில், முஹம்மத் நீதமாக பிரி அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆச்சரியமாயிது, என்னடா இது, முதலா ஒருவன் இப்படி பேசுறா, நீதமா பிரிங்க அப்படின்னு. நபி அவங்க சொன்னாங்க, நான் நீதமாக பிரிக்காட்டி உலகத்துல யாரு பிரிக்கிறது நீதமா? அதில் இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நபியுடைய ஜுப்பாவை பிடிச்சிட்டார். நபியுடைய ஜுப்பாவுடைய இந்த பகுதியை பிடிச்சிட்டார். பிடிச்சு சொன்னான், முஹம்மத் நீதமா பிரி. உமர் ரலியல்லாஹு விடுவாங்களா? யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்கிற கழுத்தை வெற்றேன், விடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, வான். நபி அவங்களுக்கு தெரியும் இவன் முனாஃபிக், துல் ஹுவைசிரா. அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் முனாஃபிக், ஜிலாஸ் முனாஃபிக். நபி அவங்களுக்கு தெரியும், ஆனால் கொலை செய்ய. இந்த துல் ஹுவைசிராவை பார்த்து சொன்னாங்க, இவன் இருக்கிறானே, இவங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாங்க, இவங்களோட தொண்டைக்குள்ள கூட குர்ஆன் நுழையாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நபியுடைய காலத்துல வாழ்ந்த முனாஃபிக்குகள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்தது மூன்றாவது, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மதீனாவுடைய முதல் பள்ளிவாசல் குபா. இந்த குபா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி ஒன்று கட்டினாங்க முனாஃபிக்கு. அந்த பள்ளியுடைய பேர் தான் மஸ்ஜிது திரார். மஸ்ஜிது திரார் என்ற ஒரு பள்ளி கட்டினாங்க. ஏனென்றா குபா பள்ளிக்கு போறவங்களை தடுப்பதற்காக. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், நபியே இந்த மஸ்ஜிது திரார உடைங்க, இது முனாஃபிக்குகளால கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது திரார். சகோதரர்களே, வரலாறிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு வெளியே போறதுக்கு தான் ஒட்டகம் வச்சிருந்தாங்க, கஸ்வா.
மதீனா உள்ளுக்கு யாரும் நோயாளிகள் இருந்தா நபி அவங்க கழுதையெல்லாம் போவாங்க, கழுதையில ஏறி போவாங்க. இப்ப கழுத போகும் பொழுது ஒழுக்கமா நடக்குமா, தூசியை கிளப்பிட்டு போகுமா? கழுத தூசியில கிளப்பிட்டு தான் போகும். மதீனாவுடைய பூமியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோயாளியாக இருக்கிறாங்க கேள்விப்பட்டு போறாங்க. போகும் பொழுது ஒரு சபையில பாக்குறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நபி அவங்க அவங்களுக்கு தாவத் கொடுப்போம், இஸ்லாத்தை பத்தி பேசுவோம் போனா அதுல முனாஃபிக்குடைய தலைவன் இருக்கிறான், அப்துல்லா பின் உபை இப்னு சலூல். இவன் என்ன செஞ்சான், ஒரு புடவையை எடுத்து மூக்க பொத்திட்டு, முகம்மது எங்கெல்லாம் வந்து எங்க தூசிய கிளப்பப்படாது, இந்த கழுதோட நாத்தம் தாங்கியலாதுன்றாங்க. அதே சபையில சஹாபாக்கள் இருந்தாங்க, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு இருந்தாங்க. உடனே அப்துல்லா பின் ரவாஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இப்ப சண்டை ஆரம்பிச்சு. இப்படி மதீனாவுல இருந்து கொண்டு முனாஃபிக்குடைய வேலை என்ன தெரியுமா, குழப்புறது, சஹாபாக்களை குழப்புறது, சண்டையை உண்டாக்குறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குகள் போவாங்க, உஹதுக்கு போவாங்க, அஹஸாபுக்கு போனாங்க, எல்லா யுத்தங்களுக்கும் போறது, இடையில வச்சு திரும்பிட்டு வாரு. சஹாபாக்களுக்கு எவ்வாறு, ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கவலை வரும். 1000 பேர் உஹதுல சந்தோஷம், 300 பேரை காணல. ஒரு விடயத்தை செய்யறதுக்கு விடுறது இல்லை, ஒரு விடயத்தை செய்யறதுக்கு சகோதரர்களே முனாஃபிக்குகளுடைய வேலை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல உங்களுக்கு தெரியும், அஹஸாபுடைய யுத்தம். அஹஸாபுல மதீனாவை தாக்குறதுக்கு வந்துட்டாங்க. நபி அவங்க மதீனாவை பாதுகாத்து குழி தோண்டினாங்க. இந்த நேரம் ஒரு குழி தோண்டும் பொழுது ஒரு பெரிய ஒரு கல்லு வருது. கல்ல உடைக்கல, நபி அவங்க உடைக்கிறாங்க, வெளிச்சம் வருது. நபி அவங்க சொன்னாங்க, கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும், கைசர் வெற்றி கொள்ளப்படும். முனாஃபிக்களுக்கு சிரிப்பு. இப்ப சாப்பிடுறதுக்கு வசதி இல்ல, கிஸ்ரா கைசருடைய கதையெல்லாம் முகம்மது கதைக்கிறார். சாப்பிடுறதுக்கு வசதி இல்லதான். நபியுடைய எங்க ஹதீஸ் எங்க குர்ஆன் அவமானப்படுத்தணுமோ படுத்துறது, இதுதான் முனாஃபிக்களுடைய வேலை. அல்லாஹ் சொல்றான், وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. அவங்கள பார்த்து குழப்பாதீங்கப்பா என்று சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க தானே சீர்திருத்தவாதிகள், நாங்க தானே சரி செய்யறாக்கள், நாங்க குழப்பவாதி அல்ல. அல்லாஹ் சொல்றா, நீங்க தான் குழப்பவாதிகள். يا أيها النبي جاهد الكفار والمنافقين واغلظ عليهم ومأواهم جهنم وبئس المصير. நபியே, இந்த முனாஃபிக்குகளோட போராடுங்க. அல்லாஹ் சொல்ற, விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க, பணிஞ்சிடாதீங்க. பணியப்படாத ஒரு நாள் முனாஃபிக்கு. முனாஃபிக்கு முன்னால பணிகிறது கோழை. ஒரு நாளும் பணியக்கூடாது. இஸ்லாத்தை பாதுகாக்கணுமா, ஈமான பாதுகாக்கணுமா, குர்ஆன பாதுகாக்கணுமா, யாரெல்லாம் இந்த இஸ்லாத்துடைய குர்ஆனுடைய விரோதியோ அவருக்கு முன்னால தலை நிமிர்ந்து நிற்கும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் போராடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபா நபி அவங்க ஹுதைஃபாவை கூப்பிட்டு எல்லா முனாஃபிக்குடைய பேரையும் சொல்லி கொடுத்தார். இவன் முனாஃபிக், இவன் முனாஃபிக், இவன் முனாஃபிக். ஏன்னா ஒருத்தருக்கும் தெரிய, சஹாபாக்களுக்கு தெரிய, இதெல்லாம் தொழுகிறது தான், நோம்பு பிடிக்கிறது தான், தலப்பா கட்டுறது தான், தஸ்பி வச்சிக்கிறது தான், எல்லாம் செய்யறது தான். ஆனா உள்ளம் சரியில்லை, உள்ளம் சரியில்லை சகோதரர்களே.
எந்த ஊரையும் பாருங்க, நீங்க கனடாவை மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவை பாருங்க, யூகேல பாருங்க, ஆஸ்திரேலியால பாருங்க, எங்கேயும் குழப்பவாதி இருப்பா. இவனை நம்பிடப்படாத ஒரு நாள். அந்தந்த ஊர் மக்கள் தைரியமாக இருக்கணும். அதுல இவன் குழப்பவாதி என்பதில் தைரியமாக இருக்கும். அவனால பள்ளி செய்ய இயலாது, அவனால சமூகத்தை செய்ய இயலாது, அவனுடைய தொழிலே அதுதான். முனாஃபிக்குடைய தொழில். ஏன் இந்த சமூகம் இப்படி சின்ன பின்னமாகும்? முனாஃபிக்குகளாலதான். முனாஃபிக்குகளை பத்தி யாரும் பேச இல்லை. 340 ஆயத்தையும் இன்று விளங்கப்படுத்தி இருந்தால் இவன் முனாஃபிக் என்று தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பேச தைரியம் இல்லை. ஒவ்வொரு ஊர்ல முனாஃபிக்குகள் உருவானார்கள், ஒவ்வொரு சமூகத்தில் உருவாக்கப்பட்டார்கள் முனாஃபிக்குகள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க முனாஃபிக்கு. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்களோ எழும்பிட்டாங்க. எழுதுறாங்க உலமாக்கள், நபி அவங்க மௌத்தான அடுத்த நாட்களில் ஊர் ஊராக திரிந்து 30,000க்கு மேற்பட்ட முஸ்லீம்களை முர்த்ததாக மாற்றினார்கள். இதுல பெரிய முனாஃபிக் தான் முஸைலமத்துல் கذாப். நபி என்று வாதாடினான். நபி அவங்க இருக்கும் பொழுதே நான் நபி என்று வாதாடினான். ஜகாத் தரமாட்டோம் என்றாங்க முனாஃபிக்குகள். ஜகாத் எவ்வளவு பெரிய கடமை இஸ்லாத்தில். சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு எழும்ப ஆரம்பித்தார். உமர் ரலியல்லாஹு விடல்ல முனாஃபிக்குகளை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்பாங்க, ஹுதைஃபா காட்டி யாரு முனாஃபிக்? ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்ல மாட்டார். ஹுதைஃபா யாருடைய ஜனாசாவுல கலந்து கொள்றாரோ அந்த ஜனாசா தொழுக மட்டும்தான் உமர் ரலியல்லாஹு தொழுவார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஜனாசாவுல கலந்து கொள்ள மாட்டாங்களோ அதுக்கு போக மாட்டார். ஆனா முனாஃபிக் அவன். முனாஃபிக்குடைய ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தது யார்? இவ்வளவு பெரிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிப்பாங்க. கடைசி பின் சஃப்புக்கு ஓதுற சத்தம் கேட்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் மறைஞ்சிருந்தவன் யார்? யார் இந்த திட்டமிட்டவன்? முனாஃபிக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகைக்கு நிக்கிறான். அகீமிஸ் ஸலா, அவ்வளவுதான். சஃப்ப சீராக்கிட்டு அல்லாஹு அக்பர் அந்த கொலே கத்தியால குத்திட்டான். 3 குத்து நெஞ்சில இடுப்புல குத்திட்டான். அவரத்தை ஷஹீத் அவங்க. உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தது யார்? ஏன் இந்த வரலாறுகளை தெளிவாக சொல்கிறேன் என்றால், சகோதரர்களே, மிக கவனமாக இருக்கும் சமூக முனாஃபிக்குகளை விட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 40 நாள் தண்ணி கொடுக்காமல் தடுத்தது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, நான் யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அப்பா நான். நபி அவங்க தின்னூரை ஒரு மகளை கல்யாணம் முடிச்சு தந்து மௌத்தானதற்கு பிறகு மத்த மகளை நான் கல்யாணம் முடித்தேன். அப்படிப்பட்ட தின்னூரை நபி அவங்க எனக்கு சொர்க்க நன்மாராயம் சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் மதீனாவில் தண்ணி இல்லாத பொழுது பிர் ரோமா என்ற கிணறை வாங்கி தந்தவன் நான். எல்லாமே சொல்லியும் ஒரு நாள் காலையில அசருடைய நேரமாகுது. குர்ஆன் எடுத்து ஓதிட்டு இருக்கிறாங்க நோம்போட. 2 பேர் நுழைஞ்சான் வீட்டுக்குள்ள. ஒருவன் தாடியை பிடிச்சான், மற்றவன் கழுத்தை வெட்டினான். மனைவி நாயிலா ஓடி வந்து பாதுகாத்தாங்க. நாயிலாவுடைய கையை வெட்டி. முனாஃபிக். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை அடக்க உடல். வரலாறுகளை திரட்டுங்க, உங்களுக்கு விளங்கும். சாதாரண வரலாறு அல்ல இதெல்லாம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை பகீல போய் பாருங்க. மதீனாவுல ஆக கடைசி கபர் உஸ்மான் ரலியல்லாஹு கபர் தான்.
அப்பொழுது அது பக்கி அல்ல, அது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காணி. அது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தது இவங்களா? மையத்தை அடக்க உடல்ல, இரவு நேரம் தான் அடக்கிறது மையத்தை. சரி, அடுத்த கலீஃபா யார்? அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு கொலை செஞ்சவன் யார்? யார் கொலை செய்தது சகோதரர்களே? அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம். பேரை பாருங்க, அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்றா யார் நம்ப போறீங்க? முனாஃபிக். இவன் பெரிய காரி, இவன் ஓதுவான் கிராத், அப்படி கிராத். இவனுக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சுஜூதுல தலையை வச்சு அடுக்க மாட்டான், மிச்ச நேரம் சுஜூதுல இருப்பான். இவன் நோம்பு தருணம் பார்க்கிறான், முனாஃபிக் நோம்பு முன்சப்புல தொழுறான். 40 நாளா வாழ நஞ்சில ஊற வச்சு கொண்டு வரான். அலி தப்பிடப்படாது. முனாஃபிக் அப்படித்தான் போடுவான் திட்டம். நாங்க மறந்துடுவோம், 2 நாள்ல மறந்துடுவோம், 1 நாள்ல மறந்துடுவோம். சரி, சலாம் சொல்லுவான் கூட்டாளி. முன்சப்ல தொழுகிறான். இவ்வளவு முன்சப் நாங்க நம்புறோம். பெரிய அரபு ஜிப்பாவோட வந்திருக்கார், பெரிய தாடி, மாஷா அல்லாஹ், நான் பெரிய கோட்டோட இருக்கார், நான் தலப்பாவோட வந்திருக்கார், எல்லாம் பெரும் பெரும் ஜுப்பாக்கள். நம்புவோமா? அலி ரலியல்லாஹு எப்படி நம்பி இருப்பாங்க? முன்சப் தொழுகையில சுஜூதில் இருக்கிறாங்க. சுஜூதில் இருந்த ஷைத்தான் முனாஃபிக் அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்ன செஞ்சான்? எழும்பிட்டு வந்து புடரிய விட்டு. சகோதரர்களே, வரலாறு ஒரு படை. இவ்வளவு பெரிய கலீஃபா அல் ரலியல்லாஹு. அல் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன யார் கொலை செய்தது? மகன் ஹசன் கேட்டார். சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் முனாஃபிக். சொன்னாங்க அவனை ஒரே அடியா வெட்டிருங்க. ஏனென்றா கலீஃபா வெட்டினவங்களை விடுவாங்களா? பிடிச்சிட்டாங்க. சகோதரர்கள், தல்ஹா ரலியல்லாஹு கொலை செஞ்சது யார்? அடுத்து தல்ஹா ஜுபைர் 2 பேரை கொலை செய்தது யார்? சொர்க்க நன்மாராயம் பெற்றவங்க தல்ஹா ஜுபைர் வெட்டிட்டாங்க, முனாஃபிக்குகள். ஹசன் ரலியல்லாஹுக்கு நஞ்சு கொடுத்தது யார்? ஹசன் ரலியல்லாஹுடைய மனைவியை செட் பண்ணி நஞ்சி கொடுத்தது யார்? முனாஃபிக். ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்தை வெட்டியது யார்? கழுத்து வேற, உடம்பு வேற. இன்னைக்கு எங்களுக்கு ஏசினா நாங்க இங்க கழுத்துகள் போயிருக்கு சகோதரர்களே. சொர்க்க நன்மாராயம் பெற்றவருடைய கழுத்துகள் வேறாக போனது முனாஃபிக்குகளால். எங்களுக்கு ஒரு ஏசினத்தோட நாங்க பயப்படுறோம். மானம் பெய்தப்பா, மானமா உயிரா? எவ்வளோ வேலை பார்த்தவங்க தெரியுமா சகோதரர்களே? உமர் பின் அப்துல் அசீஸுக்கு நெஞ்சு கொடுத்தது யார்? இந்த முஸ்லிம் சமூகத்தை ஷியா சுன்னி என்று பிரித்தது யார்? நாங்க 2 குரூப் அல்ல, ஒன்றுதான். எங்களை ஷியா சுன்னி என்று பிரித்தது யார்? அப்துல்லா பின் சபா என்ற முனாஃபிக். நாங்க 2 குரூப் அல்ல, ஒரு குரூப் தான். ஒரு முஸ்லிம் சமூகம். ஆனா கேட்பாங்க, சுன்னியா ஷியாவா? எங்களை இவ்வளவு துண்டு துண்டா பிரித்தது யார்? வரலாறு பாரு. பக்தாதில் 20 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தது யார்? இப்னு அல்கமி என்ற ஒரு முனாஃபிக். இப்னு அல்கமி என்ற ஒரு முனாஃபிக். சகோதரர்களே, எந்த இடத்துல போய் நித்தாற்று ஜும்மாவை தெரியாது எனக்கு. அந்த அளவு வரலாறு இருக்கிறது முனாஃபிக்குகளை பற்றி. சீராவையும் வரலாற்றையும் படித்தா சமூகம் கொஞ்ச நாள் அழத் தொடங்கும். அந்த அழுகை கண்ணீர் அல்ல, இரத்தமாக வரும். இப்படியெல்லாம் இந்த சமூகத்துல நடந்ததா சகோதரர்களே? கியாமத் வரை நடக்கும், உலக முடிவு வரை நடக்கும். ஆகவே நாங்க எங்களோட உள்ளத்துல நிஃபாக் எடுத்துறோம். முனாஃபிக்குகளை அடையாளம் காணோம். ஊர்கள்ல உள்ள முனாஃபிக், சமூகத்துல உள்ள முனாஃபிக் பயப்படக்கூடாது. ஒரு நாள் பயந்தவன் மூமின் அல்ல, பயந்தவன் முஸ்லிம் அல்ல. தைரியசாலிதான் முஸ்லிம். எதற்கும் பயப்படக்கூடாது. இவ்வளவு முன்னோர்கள் எல்லாம் முகம் கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு முகம் கொடுத்தாங்க, அலி ரலியல்லாஹு முகம் கொடுத்தாங்க, உமர் பின் அப்துல் அசீஸ் முகம் கொடுத்தாங்க. யாருக்கும் பயப்படுறது அல்ல. நாங்க முனாஃபிக்குகளை அடையாளம் கண்டால் தான்
இந்த சமூகத்தை மேலே எடுத்து செல்லலாம். சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலும் நிஃபாக் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் முனாஃபிக்களுக்கு எச்சரித்து விட்டார். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய கடைசி தட்டுதான் முனாஃபிக்களுக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களிலிருந்து நிஃபாக்கை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முனாஃபிக் தனத்தை ஊட்டி அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. முனாஃபிக்குகளை எங்களுக்கு காட்டி தருவாயாக. முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சிகளை விட்டு இந்த சமூகத்தையும் பள்ளிவாசல்களையும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. உண்மையான முஃமின்களாக, முஸ்லீம்களாக, சுவர்க்கவாதிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.